ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேர் என்னோடதில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால சரி ஓகே நம்ம இதை பற்றி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப் ஜேர்னி, அதாவது ஒரு 4 வருஷமாக நான் வந்துட்டு ஒரு யூடியூப்பில் வந்துட்டு இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 4 வருஷத்தில் எனக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆச்சு, ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ வரைக்கும் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எஜுகேஷன் சேனல் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் சம்மந்தமான சேனல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் கம்மியாக வரத்துக்கு நான் என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய யூடியூப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 4 வருஷமாக வந்துட்டு இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 10 வந்துட்டு இதே மாதிரி கார்த்திகா தனவேல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன் உடஞ்சிருச்சு, பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஸோ மெயில் ஐடியை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனாலும் டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் இந்த 5 வருஷமாக, ஸோ அது வந்துட்டு எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வருஷம் கூட இருக்கும் அது அந்த சேனல் ஆரம்பித்து. ஸோ நான் இன்ன வரைக்கும் அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே எனக்கு ரெக்கவர் ஆகவே மாட்டேங்குது. ஓல்டு ஃபோன் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நான் அதுக்கு பேக்கப்பு எதுவும் கொடுத்ததே கிடையாதா. ஸோ அதனால் அது அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான் அந்த சேனல். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் ஏன் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு மேக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி. அதாவது மேக்ஸில் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு சம்மை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ரூவ் தட் சம் மாதிரி இதை வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, ஸோ எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நல்லா சால்வ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி அந்த சால்விங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மக்கப் பண்ணுறது, படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸுங்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்து யோசிக்கிறது, நம்ம தான் புதுசாக உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் தானாகவே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜியோகிரஃபியோ படிக்கிறோம் அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு, ஓ இப்படி இருந்திருக்காங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் எனக்கு இப்போ தமிழ், இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா படிப்பேன். ஆனால் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருவேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் வைஸ்லாம் இருக்குல்ல, ஸோ சயின்ஸு, சோசியலு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கதகளி ஆடும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டீச்சரை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸ் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறது. நான் வந்துட்டு நிறைய டவுட்டு கேட்பேன். எங்கள் சார் வந்துட்டு எவ்வளோ டவுட்டு கேட்டாலுமே எனக்கு கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு டீச்சர் கிடைச்சதுனால எனக்கு வந்து மேக்ஸில் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது. ஸோ டிகிரியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேக்ஸ் மேஜர் தான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் வந்துட்டு டீச்சராக போகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ நடுவுலேயே வந்துட்டு பிஎட் படிச்சுட்டு இருந்தப்பவே கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாப்பாவும் பிறந்துட்டாளா. ஸோ அவளை பார்த்துக்கணும். ஸோ அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு நடுவில் திடீர்னு தோணும், நம்ம என்னடா கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துடுச்சு, ஸோ இப்படியே லைஃப் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பயம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. படித்ததெல்லாம் மறந்துடுமோ. ஸோ நம்ம வந்துட்டு படித்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நம்ம மேக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இங்கே எங்கள் வீடு வந்து ரொம்ப கடைசியில் இருக்குது. ஸோ அதனால் டியூஷனுக்கு வரத்துக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஒரு 4 பேர் தான் டியூஷனே வராங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டானா என்னால் முடியல. ஸோ அப்போதைக்கு வந்துட்டு இப்போ தான் நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டியூஷன்லாம் எதுவும் எடுக்கலை. ஸோ ரொம்ப வெட்டியாகவே வீட்டிலையே சும்மாவே இருப்பேன். பாப்பா பார்த்துக்கிறது, வீட்டில் சும்மா இருக்கிறது, சமைக்கிறது, வேலை பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியே தான் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நமக்குன்னு நம்ம படித்ததுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம யூடியூப் சேனலே மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் ஆரம்பித்தது தான் இந்த 4 இயர்ஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ பாப்பா பிறந்தப்பே தான் நான் இந்த சேனலும் ரன் பண்ணிக்கிட்டேவும் இருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் போடுவோம். நானே வந்துட்டு நிறைய சால்வ் பண்ணுவேன். ஸோ சால்வ் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த எனக்கே வந்துட்டு சில சம்ஸ் எல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்கும். சரி ஓகே அப்போ இந்த சம் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன்.
ஸோ என்னோடய வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்களே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் கேட்காம இருக்காதீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப சீக்கிரமே ஏறவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதுவே வந்துட்டு நம்மளோட சேனல் நம்மளோட இதெல்லாம் பிடிச்சிருக்கு, வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி, டெட்டு ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதோட மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக ஃபார்முலாக்குள்ளேயே சொல்ல முடியுமோ, ஸோ ரொம்ப சுருக்கி சொல்ல முடிந்த அளவுக்கு தான் என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைமிங் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருந்தா தான் என்ன பண்ணும் அப்படின்னா, யூடியூப்லேருந்து வந்து ஏர்னிங்ஸ் வரும். 1 நிமிஷம், 2 நிமிஷம் வீடியோக்கெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 1 நிமிஷம் தான். ஓகேவா? ஸோ ஒரு 10 வீடியோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ 1 நிமிஷம் வீடியோ வந்து 10 வீடியோஸ் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 வீடியோஸும் பார்த்தாங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு எத்தனை ஆட் தான் போயிருக்கும்? 8 நிமிஷத்துக்கு தான் நடுவில் வந்துட்டு மிட் ரோல் ஆடே வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1 ஆர் 2 தான் வீடியோஸ்க்கு தான் ஆடே அந்த அளவுக்கு தான் ப்ளே ஆகியிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வரவே வராது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் இப்போ இது மாதிரி எஜுகேஷன் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு வீடியோவுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இன்கம் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள்ல, ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான ஏர்னிங்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பாருங்களேன். ஸோ செப்டம்பர் ஸோ இந்த மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு தான் வந்திருக்கு. 0.44 தான் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கே $13 தான் கிடச்சிருக்கு எனக்கு. டில் நவ் என்னோடய வீடியோவோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோடய வீடியோ கவுண்ட்டு 2000 வீடியோஸ் இருக்குது. ஆனாலுமே என்னோடய ஏர்னிங்ஸ் வந்துட்டு பாருங்கள், இவ்வளோ கம்மியான ஏர்னிங்ஸ் தான் ஒரு மந்த்துக்கே. ஓகேவா? ஸோ மேக்ஸிமமே பார்த்தீங்க அப்படின்னா $25 தான் ஒரு மந்த்துக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்பயாவது ஒரு தடவை இந்த எக்ஸாம் டைம்லலாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பீக்கில் போகும். ஸோ அதுவும் வந்துட்டு நிறைய ஏர்னிங்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ 25 அப்படின்னு இருக்கிறது வந்து 30 கிட்ட வரைக்கும் வரும். அவ்வளோதான். அதுக்கு மேலே 1 மந்த்துக்கானது எனக்கு வராது. ஸோ நியூவாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 8 தாண்டி தான் மினிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்னிங்ஸும் நிறைய கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோடய 1 மந்த் லாஸ்ட் 1 மந்த்துக்கான ஏர்னிங்ஸ் அதுதான். எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா நியர்லி $12. ஓகேவா? ஸோ $12 தான் நியர்லி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஃபே பாருங்கள். $1 கூட கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 பேர் பார்த்தாங்கன்னா $1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதில் பாருங்களேன் தெரியுது. லாஸ்ட் 28 டேஸ்க்கு 1000 பேருக்கு எவ்வளோ டாலர் நம்மளுக்கு கிடைக்குது? 0.59. அதாவது $1 கிடைக்கணும் அப்படின்னா 2000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா தான் $1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு பார்க்குறதே வந்து 2000 பேர் தான். இவங்க கொடுத்துருக்க சிபிஎம் தான் இது மாதிரி. ஆனால் என்னோடய டெய்லி ஏர்னிங்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ 0.40 அந்த சம்திங்கில் தான் வந்துட்டு என்னோடய டெய்லி ஏர்னிங்ஸே இருக்கும். 1 டேக்கு வந்துட்டு ஒரு 2000 மெம்பர்ஸ் கிட்ட பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய லைஃப் டைம் ஏர்னிங்கே. ஸோ லைஃப் டைம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2023ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டில் டேட் ஓகேவா? ஸோ 2023 மார்ச்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஸோ என்னோடய மேக்ஸிமம் 1 டேவே பாருங்கள் $2 வந்துட்டு ஒரு நாளைக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது என்னோடய ஆவரேஜ் டாலரே பாருங்கள். ஸோ ஆவரேஜாக வந்துட்டு இந்த 0.8 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்துட்டு ஆவரேஜே. ஸோ என்னோடய 1 டேக்கு 0.8 அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ எஜுகேஷனல் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ சில பேர் சொல்லுவாங்க 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு $5 to $6 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எனக்கு 1000 பேர் எனக்கு 2000 பேர் 3000 பேர் பார்த்தாங்கன்னா தான் எனக்கு $1 வந்துட்டு வரும்.
ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு சர்ச் பண்ணுற டெர்ம்ஸ் தான் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே. ஸோ சர்ச் பண்ணால் வீடியோ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் இது எல்லாமே. அதனால கூட எனக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மினிமம் நான் இப்போ சொன்னேன்ல வீடியோவோட டைமிங் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப சின்ன வீடியோஸாக வந்துட்டு யாருமே அப்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ அப்லோட் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதாவது சில பேர்லாம் சொல்கிறாங்களா 1000 வியூஸ்க்கு வந்து $1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். டைமிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா, உங்களோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு நியர்லி 2½ இயர்ஸ் மானிட்டைசேஷன் ஆகி 2½ வருஷம் ஆகுது. ஸோ 2½ வருஷத்தில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ $575 ஓகேவா? ஸோ எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும் டைமிங் கம்மியாக அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு தான் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.